இப்போ வந்து நெக்கோட வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக ஒரு 3 லைன் வந்து ஜரி வந்து கொடுக்குறோம். ஜரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு இன்னொரு லைன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்போவுமே சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த ஜரிக்கு பக்கத்துலேயே நல்லா டைட்டாக வந்து நம்ம வந்து அதை ஒட்டியே ஸ்டிச் பண்ணணும். அதுவும் 2 பீடாக தான் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது விலகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஜரிக்கு ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த டிசைன் வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா த்ரெட் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போட்டு இதுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு இது வந்து லோட் பண்ண போகிறோம். உள்ள த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம லோட் ஸ்டிச் வந்து சாரியோட மேட்ச் ஆகிற மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே வந்து ஒயிட் கலர் சுகர் பீடு எடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதை ஸ்டிச் பண்ணும்போது அதே தான் சேம். நம்ம சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ லோட் ஸ்டிச் போடும்போது சைடில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி அதை ஒட்டி வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் போடணும். நிறைய ஹோல்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம லோட் ஸ்டிச் போட்டங்கிறனால. அப்புறம் 4mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆர்ச் மாதிரி வந்து நம்ம வந்து ஜர்தோஷி வச்சு போடுவோம். பால் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை ஒட்டியே வந்து பிங்க் கலரில் வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்ச் மாதிரி வந்து நம்ம வந்து ஜர்தோசியில் வச்சு போடுவோம். ஏன்னா இது போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கைட்லைன் மாதிரி நமக்கு சைடில் ரெண்டும் தெரியும். இப்போ ஜர்தோசி போடுறோம். ஸோ வந்து எப்போவுமே ஜர்தோசி போடும்போது என்ன கலர் ஜர்தோசி எடுக்கிறீங்களோ அதே கலர் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நம்ம சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட. ஸோ அதை போட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த ஒயிட் கலருக்கும் பிங்க் கலருக்கும் சைடு நம்ம போட்டிருக்கோம்ல சுகர் பீடு, அது ரெண்டும் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து அதில் இறக்கணும். ஸோ குட்டி குட்டியாக அது வந்து பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து லோட் பண்ணி கீழே இறக்கணும். அப்போ நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அந்த பேர்லுக்கு நடுவில் ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து நீட்டாக இருக்கும். ஒரு ரிங் போட்ட மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிச் நமக்கு. ஃப்ரண்ட் போட்டாச்சு. பேக் இதே தான். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் வந்து சரி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லோட் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 4mm பீட், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து 2mm பீட், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் சுகர் பீட். இந்த மாதிரி வந்து ஒரு அரும்பு மாதிரி இதில் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம். சாரி, டைம் இல்லாதனால என்னோடய பேக் ஒர்க் வந்து காட்ட முடியல எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா சுகர் பீட், 2mm பீட், நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் சுகர் பீட் இதை வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடையும் 2mm பீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து அழகாக இருக்கும். இதோட ஸ்லீவ் ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுவும் வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருந்தோன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு டுட்டோரியல் போடுற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது புக்கிங் என்கொயரிஸ் வேணுமா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோம் டெலிவரியே நாங்கள் பண்ணிடுறோம். 1 or 2 வீக்ஸில் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.